ராமர் கோயில் கட்டி திறந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ எதனால் போட்டோன்னா, இது இதோட நிற்க போகிறதில்ல, இதுக்கு அடுத்து வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோ, அந்த ஐடியாவில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், காஷி மதுரா பாக்கி ஹே, காசியும் மதுராவும் இனிமேல் தான் பண்ண போகிறோம், அது இன்னும் பாக்கி இருக்குது, அயோத்தியா வந்து வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு ஒரு கோஷத்தை அமெரிக்காவில் டைம் ஸ்கொயரில் போய் உட்காந்து கூட வந்து இந்துத்துவவாதிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இதை அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ இருந்தது. இப்போது இது வந்து அந்த கோஷத்தில் இருக்கிற மாதிரியோ இல்லை நம்ம காமன் விஸ்டம் என்னென்னா, வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு இது பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு மசூதி பிரச்சனையை எடுத்து அது வந்து இதுக்கு முன்னாடி கோயிலாக இருந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, மேபி ஈவன் இடிக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த ஆபத்து வட மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் உண்டு. தமிழ்நாட்டிலையும் இந்த மசூதிக்கு முன்னாடி இங்கே கோயில் இருந்தது, அதனால் இதை இடிக்கலாம் அப்படின்ற பிரச்சாரம் இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன், நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போது இதுக்கு தீர்ப்பெல்லாம் 2019 வந்தது. இப்போது இவ்வளோ நாள் டைம் எடுத்து கோயிலெல்லாம் கட்டி திறந்துட்டாங்க, இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கலாம் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுல்ல. அயோத்தியாவில் இனிமேலாம் சிக்கல் இருக்காது, இது மாதிரி கோயிலா மசூதியான்ற சண்டைகளெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படின்னெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முற்றிலும் தவறு. ஏன்னா அடுத்து அயோத்தியா முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து காசி மதுரா அப்படின்னு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துமே அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கூட வந்து காசியில் கியான்வப்பின்னு ஒரு மசூதி இருக்குது, அந்த கியான்வப்பி மசூதி இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கோயில் தான் இருந்தது அப்படின்ற பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு. அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணணும், அது தொடர்பான வழக்குகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இதை கட்டி முடித்து இந்த அயோத்தியா கோயில் திறந்த உடனே இப்போ அதையெல்லாம் தீவிரப்படுத்துகிறாங்க. அப்படி தீவிரப்படுத்துறதுன்றது வந்து காசிக்கும் கியான்வாப்பி மசூதிக்கும் மட்டும் கிடையாது, மதுராவுக்கும் இருக்குது. அது மாதிரி வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் இந்த பட்டியல் வந்து நீளமானது. இந்தியாவில் எங்கே வேணால் இந்த பிரச்சனைகள் அடுத்து ஆரம்பிக்குன்ற அளவுக்கு இது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் அது வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரைன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த கீழக்கரைன்ற ஊரில் ஒரு மசூதி இருக்குது. இந்த மசூதி இதுக்கு முன்னாடி கோயிலாக இருந்தது. இந்த படங்களை பாருங்கள், இந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியலையா, இது வந்து அப்படியே கோயிலோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை வந்து கோயிலாக அப்படியே மசூதியாக இவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சாரம் போகிறதுல வந்து இந்து முன்னணி வந்து இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்து மக்கள் கட்சியும் இது தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எல்லாமே அயோத்தியா கோயில் திறந்ததுக்கு அப்புறம் போடப்பட்ட ட்வீட்டு. இதில் யூட்டனை எதுக்கு டேக் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, 2019 நம்ம இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம் யூட்டன் தரப்புலேருந்து. இந்த கிளைம்ஸ் எல்லாம் அப்பவும் வைக்கப்பட்டது. அப்போ வந்து இது வந்து ஒரு மசூதி தான், இது கோயில் அல்ல அப்படின்றத விளக்கி நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். 2019 அடுத்து அந்த காலகட்டங்களில் இதே பொய் செய்திகள் எப்போல்லாம் பரவுதோ அப்போல்லாம் நம்ம இந்த பழைய ஆர்டிக்கல் எடுத்து மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளையும் டேக் பண்ணி இதை போடுறாங்க. போட்டு இதுக்கு வந்து என்ன அடுத்து நடந்தாலுமே அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியும் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. இதுக்கு கேஸ் போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். கீழக்கரையில் இருக்கிற இந்த மசூதி, இது வந்து மசூதி தானா இல்லை கோயிலை இடிச்சிட்டு மசூதியாக கட்டியிருக்காங்களா, மசூதியாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த இப்போ இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து முதல்ல பார்ப்போம். இது வந்து 1600களில், அதாவது 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இதை வந்து கட்டியிருக்காங்க. இதை கட்டுனது யாருன்னா வள்ளல் சீதக்காதி. தமிழ் பாடங்கள்லாம் கூட சீதக்காதி பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சீதக்காதின்ற பேரில் விஜய் சேதுபதி நடித்த ஒரு படமும் வந்தது. ஸோ இந்த சீதக்காதின்ற பேர் வந்து ஒரு ஃபெமிலியரான பேர் தான். வள்ளல் சீதக்காதியை பற்றி தமிழ் புத்தகங்களில் பாடமாகவும் சில வகுப்புகளில் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வள்ளல் சீதக்காதி கிழவன் சேதுபதின்னு ராமநாதபுரம் பகுதியை அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர், அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அவரோட நண்பர்னும் அவரோட அமைச்சரவையில் ஒரு அமைச்சராகவே இருந்தாருன்னும் குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வள்ளல் சீதக்காதி வந்து அவுரங்கசீப்பு கூட க்ளோஸாக இருந்தார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட க்ளோஸாக இருந்ததுனால பெங்கால் பகுதியை
நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பும் அவர்கிட்ட இருந்தது. அதனால் அவர் பெங்கால் பகுதியை கூட சில காலம் நிர்வகிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நமக்கு தகவல்கள் கிடைக்குது. ஸோ இப்படி ஓரளவுக்கு செல்வந்தராக ஒரு வணிகராகவும் இருந்த சீதக்காதி வந்து ஒரு மசூதி கட்டுறாரு. அப்படி அவர் மசூதி கட்டுறப்போ அதை வந்து டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காரு அப்படின்றது தான் இதில் இருக்கிற செய்தி. அது என்ன டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னால், இப்போ நிறைய கோயில்களெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த நிறைய கோவில்கள் அது எல்லாமே ஒரு யூனிக் டெம்ப்ளேட்டில் இருக்கும், ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது எல்லாமே வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சர் தான். இப்போ இந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து ஒரு ஸ்டைல்னு ஏன் சொல்கிறேன்னா, நியோ கிளாசிக்கல் பில்டிங்கு, கத்திக் பில்டிங், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் பில்டிங் இருக்குது. அது மாதிரி டிராவிடியன் ஆர்கிடெக்சர்ன்றதும் ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலில் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு, ஒரு சில இடங்களில் மசூதியும் கட்டப்பட்டிருக்கு. அது ஏன் ஒரு சில இடங்கள்னு சொல்கிறேன்னா, கீழக்கரையில் இப்போ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இந்த கீழக்கரை மட்டும் இவங்க இது மாதிரி இதே மாதிரி இருக்குது, கோயில் மாதிரியே இருக்குன்றது கிடையாது. திருச்சியில் ஒரு மசூதி இருக்குது, 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதுவுமே கூட வந்து அப்போது கோயிலில் எந்த மாதிரியான தூள்கள்லாம் இருக்குமோ அது மாதிரி தூண்களை விதித்து கட்டப்பட்டது தான், கற்களை வைத்து கட்டப்பட்டது தான். இதுக்கு இப்போ ஒரு பேரே இருக்குது. கற்களை வைத்து பள்ளிவாசல் கட்டுறதுனால கல்லுப்பள்ளின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழக்கரைக்கு பக்கத்துலேயே பெரியப்பட்டினம்ன்ற ஊரில் அங்கேயுமே வந்து 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு மசூதி இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதுவுமே இது மாதிரி டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டது தான். இது எல்லாமே வந்து இது மாதிரி பல ஆதாரங்கள் இருக்குது. இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, திருப்புல்லானின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுவுமே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. கீழக்கரையிலேருந்து ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். அந்த ஊரில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் 2வது மரவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டோட காலம் கிபி 1247. அந்த கல்வெட்டு சொல்கிறது என்னென்னா, 2வது மரவர்மன் சுந்தரபாண்டியன் மசூதி கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து 13ஆம் நூற்றாண்டு. இன்றைய இந்தியாவில் வட மாநிலங்களில் இருக்கிற பகுதிகளுக்கு இஸ்லாம் வந்தது படையெடுப்புகள் மூலமாக வந்திருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இல்லை தென்னாட்டை பொறுத்தவரை, ஏன்னா தென்னாடு நான் சொல்கிறேன்னா கேரளாவுக்குமே இது பொருந்தும், இங்கே எல்லாமே வந்து ட்ரேட் ரூட் மூலயமா தான் இஸ்லாம் முத வந்திருக்கு. இங்கே வந்த வணிகர்கள் அவங்க மதத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற நிறைய பள்ளிவாசல்கள் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. படையெடுப்புகள் வருவதற்கு முன்பாகவே அப்படி கட்டப்பட்ட ஒரு சில பள்ளிவாசல்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற கட்டிட முறையவே பயன்படுத்தி அப்படியே கட்டியிருக்காங்க. அது மாதிரி கட்டின மசூதிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுவுமே கோயிலாக இருந்ததான்னு சர்வே பண்ணுங்க அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறது, இது எல்லாமே வந்து விஷமத்தனமானது. இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். இதுக்கு முன்னாடி வேறு சாமியை ஒரு இடத்துல கும்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வேறு சாமியை கும்பிட்றாங்கன்னா அதை முன்னாடி இருந்த மாதிரியே எல்லாத்தையும் மாற்றிடணும்பா. இதுதான் இவங்களோட வேலை திட்டமா அப்படின்னா, முதல்ல அது வந்து லாஜிக்கலி ஃபீஸிபிளா, லாஜிக்கலி சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டம்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே வந்து கடவுள்களே மாறி இருக்காங்க, மதம் மாறி இருக்குது, கடவுள்களும் மாறி இருக்காங்க ஒரே மதத்துக்குள்ளே கூட. அப்படியெல்லாம் நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மை கோயில்கள் வந்து இதுக்கு முன்னாடி சமண கோயில்களாகவும் புத்த விகாரங்களாகவும் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து சமண கோயில்களாகவும் பௌத்த கோயில்களாகவும் இப்போ மாற்றிடணுமா? இது வந்து ஒரு உன்னத நோக்கம். அந்த உன்னத நோக்கம்னா அது உலகத்துக்கு பூரா அப்ளை பண்ணலாம் தானே. அப்படி உலகத்துக்கு பூரா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப்னு ஒரு சிலை இருக்குது. அது மாதிரி வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃப் மாதிரியே அதற்கு இணையான அதற்கு ஒத்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பல சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு 25,000 ஆண்டுகள் பழசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே வந்து அப்போ இருந்த வழிபாட்டு முறை. அதனால் எல்லாருமே வந்து வீனஸ் ஆஃப் வில்லன்டார்ஃபை தான் இனிமேல் வழிபடணும் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை ஜெர்மனியில் வந்து லயன்மேன் சிலைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 35,000 வருஷம் பழசுன்றாங்க. இப்போ 35,000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதனால் அதை நம்ம கும்பிடணும் அப்படின்னு யாராவது வந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்னா அப்போ அதையும் ஏற்றுக்கணுமா? ஏன்னா இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னா அந்த நியாயமான காரணம் உலகம் பூரா பொருந்தணும் இல்லை? இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம்? சரி, மற்ற நாடுகளுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிடுவோமா, இல்லை இந்தியாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிடுவோமா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பௌத்த விகாரங்கள் மற்றும் சமண கோயில்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்? இது மாதிரி இது வந்து ஒரு அபத்தமான ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சட்டவிரோதமும் கூட. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 இந்த பேரில் ஒரு சட்டம் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, சுதந்திரம் அடைந்த நாள்
ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு எந்தெந்த கோயில்கள் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த மாதிரியான தன்மையோடு இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே விட்டு விட வேண்டும். அதையெல்லாம் மாற்றக்கூடாது, யாரும் போய் அதிலெல்லாம் கை வைக்கக்கூடாது. இப்படின்னு ஒரு சட்டம் 1991 போட்டிருக்காங்க. இப்போது இந்த சட்டம் பாபர் மசூதிக்கு பொருந்தாது, ராமர் கோயில் மற்றும் பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு இது பொருந்தாதுன்னு அதுலேயுமே வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட்டுருவோம், அது எக்ஸப்ஷன் ஆகிடுச்சு, ஏன்னா சட்டத்திலே அப்படி சொல்லிட்டாங்க. அதை தவிர மற்ற இடத்துக்கு இது பொருந்தும்னா அப்போ இது போன்ற கேள்விகளெல்லாம் சட்டவிரோதமாக இல்லையா? இப்போ சூப்பராக நான் லா பாயிண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் கிளம்பி வரலாம். இதை மாற்றணும்னு சொல்ல, கீழக்கரையில் இருக்கிறத மாற்றணும்னு அவங்க சொல்லலையே, இதை ஆய்வு பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை ஆய்வு பண்ணணும்னு சொல்கிற ஆள் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாதா? கவுண்டமணி காமெடி ஒன்று இருக்குது, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாதா அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அப்படி அது மாதிரி ஒரு மாதிரி அவ்வளோ மரியாதை குறைவாக இவர்களை பேச வேண்டாம், பட் அந்த லாஜிக் நல்லா இருக்குதுன்றதுக்காக அதை பயன்படுத்திக்கிறேன். இப்போ இவங்க எதனால் சொல்கிறாங்கன்னு இவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா நமக்கு தெரியாதா? இது ஏன் விஷமத்தனமானதுன்னு சொல்கிறேன்னா, இவங்களோட நோக்கம் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எந்தெந்த மதத்தை பின்பற்றும் இடமாக அது இருந்ததோ, எந்தெந்த கடவுளை வழிபடும் இடமாக அது இருந்ததோ அப்படியே அதையெல்லாம் மாற்றிவிட வேண்டும். அது மாதிரி இவங்களோட எண்ணம் கிடையாது. அது இவங்களோட எண்ணம் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட பேச்சுகள் வட மாநிலங்களில் இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த ஒரு சில சாமியார்கள், சாதாரணமான ஆட்கள் கூட கிடையாது, சாமியார்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே கூட என்ன மாதிரி இருக்குன்னா, முஸ்லீம் ஜெனோசைடு கால் ஃபார் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக யாத்தி நரசிங்க ஆனந்த், பஜ்ரங்க முனி, பிட்டு பஜ்ரங்கி, இது மாதிரியான சாமியார்கள் எல்லாம் அடக்கம் ஒரு சில எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க. டி ராஜா சிங்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம ஹெச் ராஜா மாதிரி கிடையாது, அவர் டி ராஜா சிங், இவர் ஹெச் ராஜா, அவர் டி ராஜா. அவர் அவரோட வேலையே என்னென்னா, நாடு பூரா பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை உமிழ்வது தான் அவரோட வேலை. அங்கே போய் வெட்டுவேன் குத்துவேன்றதுக்கு இணையான பேச்சுகளை பேசுகிறது, வன்முறையான பேச்சுகளை பேசுகிறது தான் அவர் பண்ணுறாரு. அவர் மேலேயே ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு கண்டிச்சிருந்திருக்காரா அப்படின்னா அப்படி யாரும் கண்டிக்கல. வேறு யாராவது பாஜகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் யாராவது கண்டிச்சிருக்காங்களா? ஏன்னா கட்சிக்காரராச்சு, ஒரு கட்சியை சேர்ந்த நபர் இந்த அளவுக்கு வன்முறையாக பேசுகிறாரு அப்படின்னா அது மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களான்னா அது மாதிரி யாரும் எதுவும் பேசலை. இது மாதிரி பல்வேறு ஆட்கள் வெறுப்பு பிரச்சாரமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்வேஷ் வர்மான்னு ஒரு எம்பி இருக்கார், பாஜகவை சேர்ந்தவர் தான். அவர் இஸ்லாமிய கடைகளை புறக்கணிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீபாவளி பொங்கல் வந்ததுன்னா இஸ்லாமியர்களின் கடையை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஏன் இவங்க கடையை கூட புறக்கணிக்கணும்னு சொல்கிறாங்க? நிறைய பொய்கள் வரும். ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம், நிறைய இடத்துல ஆர்டிக்கலில் எழுதியும் இருக்கும். பிரியாணியில் கருத்தடை மாத்திரை கலந்துட்டாங்க, சாக்கடை தண்ணீரை கலந்துட்டாங்க, பிரியாணியில் சாக்கடை தண்ணியை வச்சு பிரியாணி பண்ணியிருக்காங்க, பாப்கார்னில் எசத்துப்பி கொடுத்துட்டாங்க, பாப்கார்னில் சிறுநீர் கலந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி எல்லாத்த பற்றியும் பொய் தான். அதை விட பெரிய பொய்கள்னால் இந்து பெண்ணை இப்படி பண்ணிட்டாங்க, இந்து பெண்ணை அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான பொய்கள், இந்த இடத்துல கொலை பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல கலவரம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான பொய்கள், இது மாதிரி ஏகப்பட்ட பொய்கள். உண்மையிலேயே அந்த க்ரைம் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல இன்னார் இந்த க்ரைமை செய்தார்னு சொல்கிறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நடக்காத இடத்துல கொண்டு போய் இதை ஒரு முஸ்லீம் தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா அந்த ஒரு க்ரைம் நடந்திருக்கும், அந்த க்ரைமில் பண்ணவங்க எல்லாருமே ஹிந்துஸாக இருப்பாங்க, விக்டிம்ஸும் கூட ஹிந்துஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த கூட எடுத்து இதை ஒரு முஸ்லீம் தான் பண்ணான், ஒரு முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை கொண்டுட்டான், இப்படியெல்லாம் நிறைய ஃபேக் கிளைம்ஸ் எல்லாம் இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது தொடர்ச்சியாக ஒரு வேலை திட்டமாகவே பரப்பிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே பரப்புறது எதுவுமே தன்னிச்சையாக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக தனித்தனியாக நடக்கிறது இல்லை. இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு வெறி பரப்பப்படுது. அந்த வெறினால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த வெறி உணர்வை தமிழ்நாட்டுக்கும் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டையும் வட மாநிலங்களில் இருக்கிற போல் இந்து முஸ்லீம்னு ஒரு மாதிரி மதவெறி பிடித்த ஊராக மாற்ற வேண்டும் என்பதற்கான வேலை ரொம்ப வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக இது போன்ற தகவல்களை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லாரோட கடமை. இது யூடர்ன் இந்த பணியை செய்யுதுன்றது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் பங்குக்கு உங்களால் முடிந்தவரை இது போன்ற தகவல்களை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. நன்றி.